மதுரை மாவட்டம் கேப்புதூர் அருகே சோஃபாகுடனில் மின்னல் தாக்கி தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 5க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கும் தீ பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், தற்போதுள்ள சூழல் என விரிவான தகவல்களை வழங்கலாம். மதுரை இருக்கக்கூடிய அந்த காந்திபுரம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய சோபா தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றில் கனமழையின் போது பயங்கர சத்தத்துடன் அந்த மின்னல் தாக்கி இருக்கிறது. இதனால் பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சோபா கம்பெனியை பற்றிய தீ விபத்து என்பது அருகில் உள்ள வீடுகளுக்கும் பரவி இருக்கிறது. இந்த வீடுகளில் இருந்த 2 எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து பெரும் சேதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த சிலிண்டர் வெடித்ததை தொடர்ந்து அருகில் உள்ள வீடுகளுக்கும் மேலும் தீ என்பது பரவி இருக்கிறது. இந்த சோபா தயாரிப்பு நிறுவனத்தில் வட மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அவர்கள் யாரும் அந்த பணியில் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அந்த சோபா கம்பெனி இந்த விடுமுறை இருந்திருக்கிறது. அதனால் உயிர் சேதம் ஏற்படாமல் இருந்திருக்கிறது. மாலை நேரத்தில் பெய்த அந்த மழையின் போது இடி மின்னலுடன் அந்த மழை பெய்த போது இந்த கனத்த சத்தத்துடன் அந்த மின்னல் தாக்கியதில் அந்த சோபா தட்டில் தீ விபத்து ஏற்பட்டு அருகில் உள்ள வீடுகளுக்கு பரவிய போதுதான் வீடுகளில் இருந்த அந்த எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்திருக்கிறது. இதில் தீ அந்த வீடுகள் மற்றும் சோபா கம்பெனியில் குப்பு குப்பு என தீப்பற்றி அந்த தீ அருகில் உள்ள பகுதிகளுக்கும் பரவி இருந்திருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்த தல்லாகுளம் தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை அணைக்கும் பணியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி வருகிறார்கள். இந்த தீ விபத்து தொடர்பாக புதூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த நிலையில் இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்காக தீயணைப்பு வீரர்கள் போராடி வரக்கூடிய அந்த நிலையில் இந்த தீ வேறு எங்கும் பரவாமல் இருப்பதற்காக அதனை கட்டுப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு வரப்படுகிறது. மேலும் மாநகராட்சி தண்ணீர் வசதிகளும் கொண்டு வரப்பட்டு இந்த தீயை அணைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன்.